கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மொத்தமாக 154 படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் ரொம்ப பாப்புலரான படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கேப்டன் பிரபாகரன், செந்துர பூவே, புலம் விசாரணை, சேதுபதி IPS, செந்துரபாண்டி. செந்துரபாண்டி படத்தில் தான் விஜய் முதலாக நடிச்சிருப்பார். நானே ராஜா நானே மந்திரி, அம்மன் கோவில் கிழக்காலே, சட்ரியன். IMDb ரேட்டிங் படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் பார்க்கலாம். முதல் இடத்துல ரமணா, இரண்டாவது இடத்துல வைதேகி காத்திருந்தாள், மூன்றாவது இடத்துல 100வது நாள், நான்காவது இடத்துல வானத்தை போல, அஞ்சாவது இடத்துல கேப்டன் பிரபாகரன், ஆறாவது இடத்துல சின்ன கவுண்டர், ஏழாவது இடத்துல அம்மன் கோவில் கிழக்காலே, எட்டாவது இடத்துல பூந்தோட்ட காவல்காரன், ஒன்பதாவது இடத்துல பெரியண்ணா, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 10வது இடத்துல ஹானஸ்ட் ராஜ். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதல் படம் P. மாதவன் டைரக்ஷனில் வெளிவந்த என் கேள்விக்கு என்ன பதில். இந்த படத்தில் அவர் ரஜினிகாந்துக்கு தம்பி கேரக்டரில் நடிச்சிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக முதல்ல அறிமுகமான படம் 1979 வெளியான இன்னிக்கும் இளமை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வானத்தை போல படம் 2 அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியிலையும், நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்ஸ்ன்ற கேட்டகரியிலையும் 2 அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டபுள் ரோல்லையும் படம் பண்ணியிருக்காரு. வானத்தை போல படத்தில் அண்ணனாவும் அவர் தான் நடிச்சிருப்பார், தம்பியாவும் அவர் தான் நடிச்சிருப்பார். தவசி படத்தில் அப்பாவாவும் விஜயகாந்த் நடிச்சிருப்பார், மகனாவும் விஜயகாந்த் நடிச்சிருப்பார். அதே மாதிரி 2006 வெளிவந்த பேரரசு படத்துலையும் டபுள் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. 2001 வந்த நரசிம்மா படத்துலையும் டபுள் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆக்டர் மட்டுமே கிடையாது, அவர் ஒரு டைரக்டரும் கூட. ஃப்ரெஞ்சில் வெளிவந்த டேக்கன்ன்ற மூவியை ரீமேக் பெர்மிஷன் வாங்கி விருதகிரின்ட்டு தமிழில் அவரே ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதே படத்தை ஹிந்திலையும் டப் பண்ணியிருப்பாங்க. கேப்டன் சினி கிரியேஷன்ன்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலயமா வெளிவந்த படங்களை பார்க்கலாம் வாங்க. எங்கள் அண்ணா இந்த படம் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. தென்னவன் இந்த படம் 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. நரசிம்மா இந்த படம் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. வல்லரசு இந்த படம் 2000 ரிலீஸ் ஆயிருக்கு. சுதேசி இந்த படம் 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. விருதகிரி இந்த படம் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. சகாப்தம் இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. அரசாங்கம் இந்த படம் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை அவரோடது 100வது படமாக நடித்து கொடுத்துருப்பாரு. இந்த படத்தின் மூலயமா தான் அவருக்கு கேப்டன் என்ற பேரே வந்திருக்கும். விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் தர கலைமாமணி விருதையும் 2001 வாங்கியிருப்பார். 2024 அவருக்கு பத்மபூஷன் விருதையும் கொடுத்துருப்பாங்க.